எதுவும் நிக்காதுங்க, எல்லாம் நல்லா நடக்கும். சோ நான் ரொம்ப இன்டிஸ்பென்சிபிள் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுறாதீங்க. உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய மனம் எதில் மகிழ்வுறுகிறதோ அதை செய்வதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய கடமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தியாகம் கெட்ட வார்த்தை அல்ல நண்பர்களே, தியாகம் நல்ல வார்த்தை தான். ஆனால் உங்களுடைய ஆன்மாவை உருக்குலைக்கிற தியாகத்தை நீங்கள் செய்தால் அதை விட பெரிய கெட்ட வார்த்தை எதுவுமே இல்லை. ஒரு மாத்திரம் சரியா வரல, அவனுக்கு நீ பேனா எழுதலையா, நான் என்ன செய்வேன்? உடனே ஒரு 24 பாயிண்டை எழுதி நம்மள துவைச்சு காய போட்டு போனாதான் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கு செரிக்கும். இது என்னடா செய்யறது? ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு நமக்கே தெரியும். எந்த நிறுவனத்துல இல்லைன்னு சொல்லுங்க? There are skeletons in every cupboard, in every office. இப்போ இந்த ஆடிட்டர் அதை கண்டுபிடிச்சிருவாங்களோ நமக்கு பக்குங்க. இப்போ அது சரி செய்யலாம் தானே? உனக்கு தான் தெரியுது, ஆடிட்டர் கேட்கறதுக்கு மாதிரி நீ முடியாது. ஏன்னா சரி செய்யறதுக்கு தான் நம்ம போவோம். அப்பதான் அதை விட பெரிய பிரச்சனை வரும். நீங்க அந்த பிரச்சனையை சரி செய்வீங்களா, ஏற்கனவே இருக்கிறத சரி செய்வீங்களா? எப்பவுமே புது பிரச்சனையை தான் பார்ப்போமே தவிர ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை ஒரு நாளும் சரி செய்ய மாட்டோம். ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா, யாராவது ஆடிட் வராங்கன்னா அவங்க கண்ணுக்கு படுற மாதிரி நாங்களே 2-3 தப்பு வச்சிருவோம். அவங்க அதை கண்டுபிடிச்சு சந்தோஷமா எழுதிக்கிட்டு போவாங்க. பெரிய பெரிய முதலைகள் உள்ளே இருப்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அமங்கலமா பேசுறது இல்லை பெரும்பாலும், ஆனா சில சமயம் இப்படி நடக்கத்தானே செய்கிறது வாழ்க்கையில், இல்லையா? அம்மாவது இவங்க அந்த துக்கம் கேட்க போறதுன்னு போவாங்க இல்லையா, அது உடனே போக இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. ஸோ ஒரு மாசம் கழிச்சு அந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்றேன். ஸோ சாரி, எப்படிதான் அவ இல்லாம நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, சமையலுக்கு ஒரு ஆள் போட்டுக்கிட்டோம், எங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம், பையன் கொஞ்சம் மேத்ஸ்ல அப்படி இப்படி இருந்தான், அதுக்கு ஒரு டியூஷன் ஸ்கூல்லையே ரெக்கமெண்ட் பண்ணி அதையும் பண்ணிட்டோம். ஸோ ஆல் இஸ் ஓகே, வி ஆர் ஜஸ்ட் கோயிங் அலாங். பாவிகளா, இதை 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா எதுவும் நிக்காதுங்க, எல்லாம் நல்லா நடக்கும். சோ நான் ரொம்ப இன்டிஸ்பென்சிபிள் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுறாதீங்க. உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய மனம் எதில் மகிழ்வுறுகிறதோ அதை செய்வதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய கடமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.